கமெண்ட்ல நிறைய பேர் ஒருமையில சொல்லியிருந்தாங்க. அவங்க நான் அது சொல்லணும்னு நினைக்கல. வந்த வாழ்வை பாத்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னா என்ன நியாயம் இது? அப்ப என்ன மென்டாலிட்டியில தாங்க இருக்கிறீங்க நீங்க? யாரு வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே சார்? இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சார், சிந்திக்க வேண்டியது. விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜோசியம் பார்த்து சொல்கிற அவருக்கு, ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அது யாருனாக்கா டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க, என்னம்மா சார்? ஆமாம், மாஸ்ல டைரக்டர். அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சிருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசாருக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடித்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் அடித்து தூள் கிளப்புச்சு. அப்படி ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுக்கணுன்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கேன்னு எடுக்கிறீங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர் பாருப்பா இவரு ஒருமையில் சொல்லியிருந்தாங்க. அவங்க நான் அது சொல்லணும்னு நினைக்கல. வந்த வாழ்வை பாத்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னா என்ன நியாயம் இது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவரை வந்து ஒருமையில் பேசுறீங்க? அவங்க மட்டும் இல்லை, பல பேரை நீங்கள் தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி குறைகள் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சார் ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் குறை சொல்கிறீங்களே, நீங்கள் தானங்க ஓட்டு போட்டது. அப்போ என்ன மென்டாலிட்டியில் தாங்க இருக்கிறீங்க நீங்கள்? சும்மா ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுறது மட்டும் இருந்தால் போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸில் சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன எண்ணத்தில் நீங்கள் போய் ஓட்டு போட்டீங்க? யார் வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே? அதுவும் இல்லாமல் எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவை பதவி ஏற்கும்போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கைகாலாம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில் சொல்லியிருந்தீங்க. இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வப்பார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே. இப்போ இந்த மேடையில் ஒரு உதாரணம் நடந்துச்சு. ஸ்டண்ட் யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது, அவர் பல படங்களை ஒர்க் பண்ணவர், எத்தனை மாடியிலேருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பார், பல தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் இப்படி எதுக்குமே பயப்படாதவர் இந்த மைக்கை பார்த்தவன பயப்படுறாரு, கால்லாம் நடுங்குது, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது, அவங்க யார் எம்எல்ஏக்களை பதவி ஏற்றவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கில் நின்று பேசினவங்களா, பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிக்கே
எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாம இருங்க, சரிங்களா? இப்பவும் சொல்றேன், நீங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? அதான் எதா இருந்தாலும் 5 வருடத்திற்கு நம்ம தான் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று அதை வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? அது அப்புறம் சொல்கிறேன் சார், நீங்கள் திசையை மாற்றி விட்டுறாதீங்க. அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நியூஸ் சுற்றி வந்துட்டே இருக்கு. அது என்னன்னாக்கா, நடிகர் ஸ்டண்ட்டு கலைஞர், இந்த ஸ்டேஜில் சொல்கிறதுல நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டண்ட்டு கலைஞர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் விஜய் சார், நீங்கள் அந்த ஸ்டண்ட்டு கலைஞர் நடிகர் அவருடைய மனைவிக்கு இப்போ நீங்கள் இதில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்குன்னு. அதனால் தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குநர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவர் முத்துக்காளை, நிறையா பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறையா சம்பாரிச்சிருப்பல்ல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தெரியுங்க? யார் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்ணுறாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ, அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்குற சம்பளத்தோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்து, என்னோட பாஷையில் சொல்லணும்னா எங்கள் இதில் சொல்ல வலுவட்டையை ஆக்கி வச்சுருக்கீங்க, கெடுத்து குட்டி சாவரை ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து அந்தந்த கலைஞர்களுக்கு எது உரிய சம்பளமோ இல்லை மற்றபடி வேலை வாய்ப்போ அதை தயவு செய்து கொடுங்க. ஏன்னா நாங்கள் நம்பி இருக்கிறது சினிமாவை தான். அதனால் முதலமைச்சர் சார், விஜய் சார், நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் கூட சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் கொடுக்கல. சினிமா கலைஞர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கள்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். நீங்கள் இந்த சினிமா கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் காரில் வரும்போது அவர் முத்துக்காளையோட வீடியோலாம் பார்க்கும்போது, அப்போது லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் என்கிட்ட ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக நான் எதனா உதவி செய்கிறேன்னா அப்படின்னாரு. ப்ளீஸ் கொஞ்சம் எழுது கை காட்டுங்கப்பா. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதே வழியில் தான் இப்போ லெஜண்ட் அவர்களும் போய் கொண்டிருக்காங்க. அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி, புரியுதுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் இது பண்ணணும் அப்படின்றதில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை செலவுக்காச்சும் அதை ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவ்வளோதான், இதோட முடிச்சிடுறோம்மா, பசிக்குது. ஓகே, எனக்கு தான்ப்பா பசிக்குது. ஓகே ஓகே.